ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சிவாங்கி இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். இந்த படத்தோடைய ஹீரோயினி கயலானந்தி. இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷனுக்காக இருப்பாங்க. அங்கே ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கும். இந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரலட்சுமி சரத்குமார் அங்கே வருவாங்க. அவங்க கயலானந்தி கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ கயலானந்தி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை வரலட்சுமி சரத்குமார் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்போ அப்படி சொல்லும் போது என்னெல்லாம் நடந்துச்சு, உண்மையிலேயே அந்த கொலையை செஞ்சது யாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். படத்தோடைய பாசிட்டிவ் படத்தாவே வரலட்சுமி சரத்குமார் அண்டு கயலானந்தி இவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. கயலானந்தி அவங்க ஒரு ஃபேமிலி கீழே வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை சூப்பராக நச்சுன்னு பண்ணியிருக்காங்க. படத்தில் மற்ற கேரக்டர்லாம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாப்பில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. படத்தோடைய வீடியோ மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்னால செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப போர் அடிக்குது. இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. இவங்க அதை கொஞ்சம் கூட மாற்றாமல் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக இவங்க எந்த ஒரு கேரக்டருமே சரி எழுதலை. நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியலை. எந்த ஒரு இடத்துல எமோஷனல் நமக்கு டச்சபிள் ஆகலை. ஒரே ஒரு இடம் எமோஷனல் அங்கங்கே இருக்குது. ஆனால் அதுவும் பார்த்தா அடுத்தடுத்த சீன்ஸ் எல்லாம் அது காணாமல் போயிடுது. இன்னும் கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது என்னடா அது இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒரு மட்டமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. அதுவும் கயலானந்தி அவங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு பஞ்சு டைலாக்லாம் வச்சு வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவங்களோட குறைச்சிருக்கலாம். பில்டப் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணுற அந்த பாடி லாங்குவேஜுக்கு கண்டிப்பாக சுத்தமாக செட் ஆகவே இல்லை. அதை பேசாமல் நம்ம வரலட்சுமி சரத்குமாருக்காக இது மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. இப்படி படத்தில் நிறைய அப்படியே ஓவர் கம் ஆகி இப்படி போயிட்டே இருக்கே. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் அப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.